பார்த்து வருகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாஸால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளி சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை இல்லை என்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் தற்போது அந்த பொதுச் செயலர் முரளி சங்கர் கேவியட் மனுக்களை தற்போது தாக்கல் செய்துள்ளார். அந்த கேவியட் மனுக்களை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை மாநில தலைவர் VS கோபு தற்போது தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுக்களை பார்க்கும்போது தலைவர் பதவியிலிருந்து தற்போது நீக்கப்பட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமை கோரியோ அல்லது பாமக அலுவலக முகவரியை நிறுவனர் ராமதாஸுக்கு தெரியாமல் மாற்றியதை போல மாம்பழம் சின்னத்தை குறுக்கு வழியில் பெறவோ நீதிமன்றத்தை அணுகினால் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, தங்கள் தரப்பு வாதங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த கேவியட் மனுவில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.